மதி மேல பாடுறா. மஜா மஜாடா. பார்த்தா தெரியல, ஆனா பெரிய கவிஞன் நான். ரொம்ப புகழாதடா. போடா. ஐக்கு எவன்டா கால் போட்டது? டேய், ஜாங்கிரி சாப்பிட்டிருக்கியா? சாப்பிட்டுருக்கேன். அது மாதிரி தான் இதுவும். ஜா இங்கிரி ஜாங்கிரி மஜா மஜா. அட இது வேறப்பா, இது ஐக்கு கால் வராதுடா. ஏ மதி, ஒரு கால் அவன் சொல்றது சரியா இருக்குமோ? அப்படியே இருந்தாலும் இந்த புறம்போக்கு சொல்றலாம் நம்ம கேட்கணுமா? அதான் நம்ம பரம்பரைக்கு ஆகாத. ஆமா. தப்பு தான். ஐக்கு கால் வராது. ஏய், நானும் அப்பல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ என்ன ராஜீவ்காந்தி பட்டி ஸ்கூல்ல படிச்ச? நீங்க ரெண்டு பேரும் திருந்தவே போறது இல்ல. ஏய், திருந்திட்டோம்டா. உழைச்சி சம்பாரிச்சு தான் சாப்பிட போறோம். போடா புறம்போக்கு. இவன் விட்டு லாரியவோ சுட்டுக்கிட்டு வந்து அதுக்கு வேற பெயிண்ட் அடிச்சு நம்பர் பிளேட்டையும் மாத்தி. ஏய், கடைசியில நீ வாங்கி தான் போறோம். நாங்க வீட்டை வித்து காட்டை வித்து எல்லாத்தையும் வித்துட்டு வாங்கின லாரிடா பேமாடி. நாங்க லாரியை சுட்டோம். ஏய், இன்னில இருந்து எங்களுக்கு இதாண்டா சோறு போட போகுது. இனிமே நாங்க திருட மாட்டோம். இந்த ஊரை விட்டே போறோம். உனக்கு தான் போட்டி இல்லையே ஜமாய். தெரிஞ்ச தொல்லை விட்டவனும் கட்டான், தெரியாத தொல்லை செஞ்சவனும் கட்டான். லாரி சோறு போடாது. ஒரு மாடு வாங்க சாணியாவது போடும். எங்க இனிமே எங்க வண்டியோட கிளீனர் நீதான்டா. நான் ஏன்டா கேவலமான கிளீனர் வேலை பார்க்கணும்? இங்க பாத்தியா, இனிமே நான் 6 மாசத்துக்கு ராஜாடா. இத பாத்தியா, ஆச்சரியமா இருக்கா? நானும் ராத்திரி பகலா கண் முழிச்சு சன்னலை பேக்கிறதுக்கு உழைச்சு நம்மளை ஜாமீன்ல எடுத்தாரே வக்கீல், அவர் வீட்டுல தின்னதாண்டா இதெல்லாம். மதி, உங்க அப்பன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்க திருந்திட்டோம், எங்களை தேடாதீங்க, இந்த ஊரை விட்டே போயிடுறோம் அப்படின்னு எஸ்ஐக்கு லெட்டர் கொடுத்துருக்கான். அதுக்கு எஸ்ஐ வக்கீல் வீட்டுல திருடினீங்கல்ல, அதெல்லாம் கொடுத்துட்டு போங்கன்னு உள்ள வச்சு கிளிகளின்னு கிழிக்கிறான். புலிப்பாண்டி பயங்கரமானவன் தான், ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. அண்ணே அண்ணே, உங்க வேட்டி அவுந்துருச்சு, அதனால தானே குழந்தை பயந்துருச்சு. வேட்டி அவரை கூட தெரியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆரப்பையிலாம் உள்ள போய் இருக்கிற ஜாமான் பூரா ஒண்ணு விடாம அள்ளி வெளியே போடுங்க. ஒரு வெஞ்சர கிண்ணம் கூட இருக்கப்படாது. போங்க எல்லாம். கொஞ்சம் யார் நீங்களா? யாரு? அப்பா புலிப்பாண்டி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க கூடாதா? நானும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு நிறைய பணமும் கொடுத்தாச்சு, நிறைய டைமும் கொடுத்தாச்சு. இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்துக்கிட்டு பேசாம இரு. எந்திரியா, நீ படுக்கலான்னு பாக்குறியா? ஏய், இந்த ஆனத்துக்கு வெளியே போறா. கல்றா. நாங்கடா டெட் பாடி எல்லாம் வெளியே வருது. புலிப்பாண்டி, அவர் வீட்டுக்கு வந்த விருந்தாளியா இருந்தாலும் சரி, குறுந்தாளியா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள ஒரு பொருள் இருக்க கூடாதுன்னு என்ன பண்ண? டேய், அங்க போறா. அப்பன ஜப்தி பண்ணி தூக்கி போறாங்க. டேய், வாடா. டேய், ஏய். அவ்வளவுதானே? பாரு, யாருங்க புதுசா இருக்காங்க? நம்ம இறங்கிற வேண்டியதான். யாரு? நானாடா டெட் பாடி. அம்மா, அது யாரு? எங்க அப்பன். அப்பனம்மா? அப்பப்பா அப்பப்பா அப்பா. நீ அடிப்பவன் வாங்குவான், அதான் வழக்கம். 3 பேர் சேர்ந்து என்ன இந்த வாங்குறீங்களே, என்னப்பா நியாயம்? இப்ப என் கேரக்டரே புரிஞ்சுக்காம பேசுறான் பாரு. போடுறா. ஐயோ, பிஞ்ச கையா ஆக்கிட்டாங்களே. பிஞ்சு கையா? 3 பேர் மொத்தமா அடிக்கிறது பாரு. காப்போட்டு அடி.
என் மேல யாரா கை வச்சிட்டீங்க இப்ப பாருங்கடா. நாங்க என்னடா பாக்குறது, நீயே போய் பாரு. உங்க வீட்டு புலி மேலே கைய வச்சுட்டாங்கப்பா. கொடுத்த பணத்தை கேட்க போல யாரோ ஒரு முடிவு விட்டு அடிக்க வர்றான். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு எடுக்கல, உங்க புலி பாதி வைக்கும். ஆமா ஆமா, மண்ணை பத்தி எங்க அப்பனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா குடிச்சிட்டு எப்பவுமே மண்ணில் தானே கிடப்பாரு. நான் குடிச்ச குடிக்கு இது வரைக்கும் மண்ணுக்கு மேலதான் கிடந்திருக்கு. ஆமா. மண்ணுக்கு அடியில போகல. அது சரி. அதுதான் கோவிந்தனுடைய கண்ட்ரோலிங் சார். தம்பி, போன வேலை என்னாச்சு? ஆ, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இந்த சந்தோஷமான விஷயத்த ஆதிகிட்ட சொல்லணும். எங்க அந்த நவயுக காதலன்? அவன் தான் டெய்லி மாடு மேய்க்க போயிடறல்லப்பா. மாடு மேய்க்கிறேன்னா ரொம்ப கேவலமா? பெரிய பெரிய ஆளா மாடு மேய்ச்சி தான் பெரிய ஆளா இருக்கான். நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்ப மாடு மேய்க்கிறத பாட்டாவே எழுதுனவன். எங்க 4 வரையும் எடுத்து விடு. கேளுங்க. தன்னையே கொடுப்பதில் வாழைக்கு ஈடு, சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு. பொன்னையே தந்தாலும் உனக்கேது ஈடு, பூ போல வைத்துன்னை காப்பதன் பாடு. இத நீ எழுதுன. எஸ், இதுல என்னப்பா சந்தேகம்? இப்ப 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 புதுசா ஒண்ணு எழுதவா? டீனோட கேக்குறியா? தேவுடா தேவுடா ஏழுமால தேவுடா, சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா. லாங்குவேஜ் வந்துகிட்டே இருக்கும். ராரா சரசுக்கு ராரா லக்க 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 லக்க. உம்மா, என்னப்பா தேர்ற? இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு. அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும். அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இடத்த பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஐயோ, நான் சிந்திக்கலப்பா. இது மாட்டுக்கார வரலன்னு சந்திரமையும் படத்தை பார்த்து நானா